அப்படியே எழுதிக்கணும். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இப்போ 5th சம் பார்க்கலாம். கொஸ்டின் வந்து a company has 4 categories of employees given by assistants A. assistant வந்து ஏங்கிற வேர்டால மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிளர்க்கு வந்து C, மேனேஜர்ஸ்க்கு வந்து M அண்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் வந்து E. ஸோ ஃபஸ்ட் லெட்டரை வந்து ஷார்ட் ஃபார்முக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. The company provides rupees 10,000 rupees, then 25,000 rupees, 50,000 rupees and 1 lakh as a salary to the people who work in the categories A, C, M and E respectively. If A1 வந்து A1, A2, A3, A4, A5. Where assistants C1 வந்து assistant வந்து C1, C2, C3, C4. Where clerk. M1, M2, M3 were managers and E1, E2 were executive officers. And if the relations R is defined by X or Y, comma, where X is the salary given to person Y, express the relation R through an ordered pair and an arrow diagram. இதுதான் கொடுத்துருக்க கொஸ்டின். இதே நான் தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு நிறுவனத்தில் உதவியாளர்கள் A, எழுத்தாளர்கள் C, மேலாளர்கள் M மற்றும் நிர்வாகிகள் E ஆகிய 4 பிரிவுகளில் பணியாளர்கள் உள்ளனர். A, C, M மற்றும் E பிரிவு பணியாளர்களுக்கு ஊதியங்கள் முறையே rupees 10,000 அதாவது 10,000, 25,000, 50,000, 1,00,000 அப்படின்னு சொல்கிறாங்க ஆகும். A1, A2, A3, A4, A5 ஆகியோர் உதவியாளர்கள், C1, C2, C3, C4 ஆகியோர் எழுத்தாளர்கள், M1, M2, M3 ஆகியோர் மேலாளர்கள் மற்றும் E1, E2 ஆகியோர் வந்து நிர்வாகிகள் ஆவர். X or Y என்ற உறவில் X என்பது Y என்பவருக்கு கொடுக்கப்பட்ட ஊதியம் எனில் R என்ற உறவை வரிசை சோடிகளின் மூலமாகவும் அம்புக்குறி படம் மூலமாகவும் குறிப்பிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கொஸ்டினில் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன கேட்டகரியில் இருக்குங்க, எவ்வளோ சேல்ரி வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ 10,000 வந்து யார் வாங்குறா? ஏ மீன்ஸ் அசிஸ்டன்ட் எவ்வளோ பேர் இருக்காங்க? 5 பேர்ஸ் இருக்காங்க. ஸோ 10,000, A1, 10,000, A2, 10,000, A3, 10,000, A4, 10,000, A5. அப்போ 5 அசிஸ்டண்ட்டு 10,000, 10,000, 10,000, 10,000 வாங்குறாங்க. நெக்ஸ்ட் C1. சிங்கிறவங்க என்ன? கிளர்க்கு எவ்வளோ வந்து சேல்ரி வாங்குறாங்க? 25,000. எத்தனை கிளர்க்ஸ் இருக்காங்க? 4 கிளர்க் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 25,000 C1, 25,000 C2, 25,000 C3, 25,000 C4. நெக்ஸ்ட்டு 50,000 யார்? மேனேஜர். எத்தனை மேனேஜர் இருக்காங்க? 3 மேனேஜர்ஸ் இருக்காங்க. அப்போ 50,000, M1, 50,000, M2, 50,000, M3. ஸோ E1 எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ், அதை வந்து ஈன்னு மென்ஷன் பண்ணுறோம். அப்போ எத்தனை எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க? 2 பேர். அவங்க 2 பேர்த்துக்கு ஈச் பர்சன்ஸ் 1 lakh சேல்ரி வாங்குறாங்க. ஸோ 1 lakh, E1, 1 lakh, E2 இதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ இதை டயக்ராமில் என்ன கேட்டிருக்காங்க? வரிசை சோடி மூலம் அம்புக்குறி படம் கேட்டிருக்காங்க. ஸோ அம்புக்குறி படம் போடலாமா? இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து இதை சேல்ரி, இது வந்து சேலரி, இது வந்து நம்மளோட எம்ப்ளாயீஸ். ஓகேவா? இப்போது எம்ப்ளாயீஸு சேல்ரி வந்து நம்ம எழுதிக்கலாம். 10,000லேருந்து 10,000, 25,000, 50,000, 1 lakh சேலரி வாங்குறாங்க. 10,000 எத்தனை பேர் வாங்குறாங்க? A1, A2, A3, A4, A5. அப்போது 10,000லேருந்து ரிலேஷன்ஷிப் எத்தனை? 5 டிவைட் ஆகுது. ஸோ அதுக்கான இது. நெக்ஸ்ட் 25,000 எத்தனை பேர் 25,000 வாங்குறாங்க? கிளர்க்கு 4 பேர் வாங்குறாங்க. இப்போ C1, C2, C3, C4. திஸ் இஸ் ஆல்சோ கிவன் ஒன். ஸோ அதை நான் மென்ஷன் பண்ணுறேன். இவங்கெல்லாம் எம்ப்ளாயீஸ். 50,000 சேலரி எத்தனை எம்ப்ளாயீஸ் வாங்குறாங்க? 3 மேனேஜர்ஸ் வாங்குறாங்க. M1, M2, M3 அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். 1 lakh சேலரி எத்தனை எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் வாங்குறாங்க? E1, E2 2 எக்ஸிக்யூட்டிவ் எம்ப்ளாயீஸ் வாங்குறாங்க. ஸோ அது மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கான ரிலேஷன்ஷிப் அம்புக்குறி படம் தான் இது. ஸோ ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம